இன்னைக்கு ஒருத்தவங்க பிரெக்னன்சி ஃபேஸ்க்குள்ள போறாங்க அப்டின்னா, இந்த விஷயங்கள்லாம் அவங்க கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ்லயே இது தெரிஞ்சிருக்கணும்னு என்ன மேம் சொல்லுவீங்க? பிரெக்னன்சிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். ஃபிசிக்கலாவும், மென்டலாவும், எமோஷனலாவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கிற பீரியட். சிம்பிளா சொல்றேன். நீங்க லவ் பண்றீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா, எக்ஸ் லவர் தான். அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒன்ஸ் மதர்ஹுட் அப்படின்னு வந்துட்டா, அந்த குழந்தை எவ்ளோ வளருதோ, எவ்ளோ பெருசாகுதோ, என்ன ஆனாலும் நீங்க மதர் தான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன மாத்த முடியாது. ஸோ பிரெக்னன்சிக்கு ஒரு அழகான டெஃபினிஷன் சொன்னீங்க. பட் இந்த பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல நெறைய விமன் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். பட் இதுதான் அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னே தெரியாம இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆங்சைட்டி. ஸோ இந்த ஆங்சைட்டின்ற ஒரு விஷயம் பிரெக்னன்சி வுமனுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு மேம்? பிசிக்கலி அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஆங்சைட்டி. 2வது ஆங்சைட்டி நம்ம சேஃபா இருக்கோமா? நம்ம குழந்தை நார்மலா இருக்கா? இது இப்ப நம்ம உடம்புல ஏற்படுற சிம்ப்டம்ஸ் எல்லாம் நார்மலாங்கிற ஒரு ஆங்சைட்டி அவங்களுக்கு இருக்கும். அத வந்து இன்னும் நம்மளோட கல்ச்சர் எப்படி இருக்கு? இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு சொல்லிக்கலாம். 3 மாசம் வரைக்கும் யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. அப்போ அவங்க உடம்புல ஏற்படுற எல்லா சிம்ப்டம்ஸயுமே அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு கன்ஃப்யூஸ்டா இருப்பாங்க. அந்த ஃபியர் அதிகமாகி அதிகமாகி தான் ஆங்சைட்டி வரும்.